குட் மார்னிங், வெல்கம் டு BWG vlogs. சர்ப்ரைஸா ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னு நேற்று நைட்டு தான் முடிவாச்சு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பாப்போம். ஏத்திட்டு போங்க. மணி வந்து இப்போ 8:15. எத்தனை மணிக்கு நமக்கு போகணும்? 8 மணிக்கு. ஓகே, சூப்பர். இதுல இருந்தே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நாளா இது வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாது. சோ ஒரு நாள் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து இது ரிலேட்டடா கேம்பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது அது இதுங்கிறீங்களே, அது என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது வந்து அவ்வளவு பயங்கரமான விஷயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. மீன் பிடிக்கிறது, ஃபிஷிங், ஷோர் ஃபிஷிங் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 years முன்னாடி எங்க அண்ணா இங்க சென்னையில இருந்தப்போ புடிச்சிட்டு ஒரு கவர் ஃபுல்லா ஃபிஷ் புடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா நம்மளே புடிச்சு நம்மளே சமைச்சு சாப்பிடுறது செமையா இருக்கும். அந்த ஃபீலே நல்லா இருக்கும். அதுக்காக பார்த்தப்பதான் அவங்க வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருந்தேன். சோ அதனால இன்னைக்கு காலையில வந்து புக் பண்ணிருந்தோம். 8 o'clock வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லாமே அந்த தூண்டில், மீனுக்கு போட வேண்டிய இறை, அதாவது அந்த பெயிட், அது எல்லாமே அவங்களே கொண்டு வந்துருவாங்களாமா. அது எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி அது வீசணும், கடல் எப்படி இருக்கு, மீன் எந்த டைம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்களாமா. கடிச்சிருச்சுன்னா அந்த தூண்டில்ல வந்து நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணி உணர்றது அப்படிங்கறது எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்களாமா. சோ இதுல வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் போய் பயங்கரமா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் நமக்கு தந்துருவாங்களா? இல்ல அதையெல்லாம் நமக்கு தர மாட்டாங்க. மீன் பிடிச்சா மட்டும் தருவாங்க. மீனை கொண்டு வந்துடலாம். எவ்வளவு ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு வந்து 2500 rupees. 2500 rupees டீச் பண்றதுக்கு மட்டும். ஆமா, இப்ப நம்ம 2 பேர் போறோம்ல, 5000. அப்புறம் முன்னாடியே 1000 rupees அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. அது வந்து நான் ரீஃபண்டபிள். ஆமா, ஏன்னா அந்த கட் பை, அந்த மீனுக்கு போடுறதுக்கான பெயிட் அதெல்லாம் வாங்குறதுக்கு சேஃப்டி டெபாசிட் மாதிரி அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. வரையிலேயே கொடை, தொப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, ரொம்ப நேரம் வெயில்ல நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சன்ஸ்கிரீன் எல்லாம் போடணும். நான் எதுவும் போடல. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சன்ஸ்கிரீனு நம்ம கருத்துருவோன்றதை விட இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகி இருக்க கூடாது. ஆமா, அப்ப இன்னையில இருந்து நானும் ஒரு மீனை வந்தா. அவ்வளவுதான், இன்னைக்கு கத்துக்கிட்டே நீ அவ்வளவுதான். போற பீச் பக்கம் எல்லாம் மீனா பிடிச்சிட்டு இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு போறது கிடையாது. வண்டியை விடுற பீச்சுக்கு அப்படி போய் பீச்ல இருந்து மீன் பிடிச்சு வந்துடுறத ஃப்ரெஷ்ஷா. ஐஸ் போட்ட மீனா, ஐஸ் போடாத மீனா, நான் பிடிச்ச மீன் இது. ஊர்ல எங்க மாமா கிணத்துல நாங்கெல்லாம் விளையாண்டு இருந்தோம். கிணத்துல அப்ப வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் மாட்டுச்சு, ஒரு 4-5 மீன் மாட்டுச்சு. அதைய சமைச்சு சாப்பிட்டோம். அதோட டேஸ்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஜிலேபின்னு தான் நினைக்கிறேன். கிணத்துல ஜிலேபி மீன் தானே இருக்கும். அது அந்த மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் ஜெனரலா டேஸ்டா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், இது நம்ம பண்ணது அப்படின்னு இருக்கும்ல, அதுதான் ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். ஆனா இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீக்கிரட்டான ஸ்பாட் எல்லாம் வச்சிருக்காங்க. மீன் கிடைக்கிற ஸ்பாட். ஆமா, எஸ், ஸ்பாட் வந்துட்டோம். இப்பவே வெயில் பல்ல காமிச்சிட்டு இருக்கு. கேப்பாரு, ஏன்டா உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு தான் வந்துட்டு இருக்கீங்க? சாரி பாஸ், லைவ் ரிலே, பட் கொஞ்சம் டிலே. அப்படி ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சாரி ப்ரோ, லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராடை எப்படி செட் பண்றதுன்னு பாத்துருவோம். ராடை வந்து ஃபிட் பண்ணும்போது இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல உள்ள விட்டு இந்த கைடு வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடணும். இதுதான் வந்து ரீல் சீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ரீலை உள்ள வச்சுட்டு கீழே டைட் பண்ணோம் அப்படின்னா ரீல் வந்து லாக் ஆயிடும். லைன் இப்படி எடுத்து ஒரு கைட்லயும் உள்ள விட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வரணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு யூனி நாட் ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா யூஸ் பண்றதுக்காக இந்த நாட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுல ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் லாக் போட்டு ஒரு வெயிட் போட்டு எப்படி காஸ்டிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். காஸ்டிங் நம்ம நல்லா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ரிக் எப்படி கட்டுறது, எப்படி பைட் போட்டு ஃபிஷ் பிடிக்கிறதுன்றதுன்னு அடுத்தது பார்ப்போம். வாங்க, இப்போ நான் காஸ்ட் பண்றேன் பாருங்க. கரெக்டா ரைட் ஹேண்டை புஷ் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை புல் பண்ண போறோம். 45 டிகிரி வரும்போது நம்ம பிடிச்சிருந்த லைனை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸ்லோவா அப்படியே பின்னாடி லெஃப்ட் ஹேண்டை வந்து நல்லா கடைசியில பிடிச்சிக்கோங்க. 45 டிகிரி வரும்போது லைனை ரிலீஸ் பண்ணிடணும்.
நீங்க 80 டிகிரில ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதே போல இந்த இடத்துல இருந்து நீங்க கையை வந்து எடுக்க கூடாது. ரைட் ஹேண்ட் நீங்க புடிச்சீங்க அப்படின்னா இந்த கை இங்கேயே தான் புடிச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தான் பெயில் லாம்ப் ஓபன் பண்ண, க்ளோஸ் பண்ண, ரீல் பண்றதுக்கு, காஸ்டிங் பண்ணும்போது இந்த கடைசியில பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான். இப்ப ரீல் பண்ணுங்க. ரீல் பண்ணுங்க. கரெக்ட் தான். ஸ்லோவா காஸ் பண்ணிருக்கீங்க, ரீல் பண்றீங்க. ரீல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிங்கர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரீல் பண்றத வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஒருவேளை நீங்க அந்த டைம்ல ஃபாஸ்டா பண்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நேரா வந்து நம்ம மேல அடிச்சிடும். இப்ப நம்ம வெறும் வெயிட் வச்சிருக்கோம், அதனால பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம ஹூக் எல்லாம் ரிக் மாட்டிட்டோம் அப்படின்னா ஹூக் இருக்கும். அது போல நீங்க ஃபாஸ்டா ரீல் பண்ணும்போது வேகமா வந்துருச்சு அப்படின்னா ஹூக் வந்து நம்ம மேல மாட்டிடும். எங்க இருக்கு வர ரீல் பண்ணுங்க, நம்ம காசு பண்ணிருக்கோம்ல. வந்துருச்சு போல. ஸ்லோவா பின்னாடி எடுத்துட்டு போ. நீங்க லைனை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த சிங்கரை ரிட்டர்ன் பின்னாடி எடுத்துட்டு போகும்போது ஸ்லோவா தான் எடுத்துட்டு போகணும். ஸ்லோவா எடுத்துட்டு போயிட்டு அந்த சிங்கர் ஆடாம இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நம்ம காஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல மட்டுமே பார்த்து காஸ் பண்றோம் அப்படின்னா யாராவது கிராஸ் ஆகும், அவங்க மேல படாம இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஊக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஸ் பண்ணணும். ஸ்லோவா. சூப்பர். அவ்வளவுதான். ஆனா நீங்க இந்த இடத்துல இருந்து கையை சேஞ்ச் பண்ண கூடாது. கரெக்டா காஸ் பண்ணீங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. லாக் பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணதான் வரும் உங்களுக்கு கரெக்டா. சூப்பர் ப்ரோ. வெற்றி வெற்றி. அடுத்து மீன் தான். அங்க வர அங்க எவ்வளவு பெரிய கப்பல் இருக்கு. பார்த்தேன், நான் வரப்பே பார்த்தேன். தெரியல, அது நேத்து தான் வந்திருக்கு. நேத்து ஈவினிங் மேலதான் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து நான் 10th டிஸ்கண்டினியூக்கு அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. நான் மட்டும் தனியா இருப்பேன். அந்த டைம்ல வந்து பேக் வாட்டர்ல அப்புறம் சர்ஃப்ல அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ஃபிஷ் பிடிக்கவே ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பத்துல எனக்கும் வந்து எப்படி ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னு எதுவும் தெரியாது. அப்படியே வருவேன் போவேன். நான் பெரியவங்க எல்லாம் பிடிப்பாங்க, அவங்க கூட இருந்து பார்ப்பேன். ட்ரெடிஷ்னலா இப்ப வந்து எனக்கு எல்லாமே தெரியும். ட்ரெடிஷ்னலா வந்து என்ன பண்ணா ஃபிஷ் பிடிக்க முடியும்ன்றது எல்லாமே தெரியும். ராட் அண்ட் ரீல் எல்லாம் வச்சு நான் ஒரு 2013ல தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ட்ரெடிஷ்னலா ஃபிஷிங் பண்ண தெரிஞ்சதால நான் அதை பேஸ் பண்ணி இப்ப நான் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. இப்படி எடுத்துட்டு போகும் போது இல்ல, நீங்க ஸ்லோவா பின்னாடி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு ராடை நல்லா தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு ரீல் வந்து வானத்தை பார்த்த மாதிரி பிடிக்கணும். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட புஷ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட புல் பண்ணணும். இந்த மூவ்மெண்ட் மட்டும் பண்ணாலே போதும். நீங்க ஃபோர்ஸா போயிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டுலாம் காஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விஷன் சூப்பரா பாரு. ராடை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ரீல் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதனால பின்னாடியே போயிடுச்சு. அது ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த ஃப்ரண்ட்ல போனதுக்கு அப்புறம் ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணனும். பாரியா ஆடி ஆடி புடிங்க. சம மீன் பிடிக்க வந்துட்டோம்னா திமிங்கலத்தையே பிடிப்போம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஸ்டார்டிங். இது நேக் என்னன்னு கத்துக்கிறதுக்கு. இப்போ வந்து ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதனால ரொம்ப ஹைட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மேல மீன் இருக்காதுமா. அப்பதான் எனக்கு அந்த ஞானோதயமே வந்துச்சு. மீனை ஏன் வானத்துல பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. நீ விண்மீனுக்கு தூண்டில் போட்டு இருந்திருக்கிற. இதான் வீடியோ டைட்டில், விண்மீனுக்கே தூண்டில் போடுவோம் அப்படின்ட்டு. தூண்டில் போடுறா. தொடடா, கீழே தொடடா, தரைய தொட. மாட்டினான்டா. போடுவா.
தெரியல நம்ம போடுற இந்த தூண்டிலுக்கு மீன் எப்படி மாட்டும் என்ன மாட்டும். இத போட்டால மீன் மாட்டாது. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல முள்ளு வச்சு அதை போட்டானா மூஞ்சிலே அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மாதிரி கீழே வந்து வெயிட்ட மட்டும் போட்டு அடிச்சிருக்காங்க. இது வந்து பாப்பா பிஷிங். வெயிலே ரொம்ப நாள் வராம இந்த கோவால சுத்தின வெயில் தான். அதுக்கு அடுத்து இப்பதான் வெயில் வந்து தண்ணி சாகடிக்குது. மறுபடியும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கருவண்டு மாதிரி ஆயிரும். டேன் ஆகிறது பிரச்சனை கிடையாது. நம்ம சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஸ்கின்னை நல்லா பாத்துக்கணும். எல்லாம் ஸ்கின் சன் பர்ன் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். வேற எனக்கு ஒரு டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போயிட்டு வந்துட்டு ஃபுல்லா தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்பெல்லாம் சன்ஸ்கிரீன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு இப்பவும் சன்ஸ்கிரீன் என்னன்னு தெரியாது, போடுறதெல்லாம் கிடையாது. நான் மட்டும் வந்து நின்ட்டேன், என்ன நடக்குன்னு பாப்போம். அந்த கப்பல் வரைக்கும் தூண்டில் போடுவாங்களாம், அந்த கப்பலை பிடிக்கணும். கப்பலை இப்ப எப்படி பிடிக்கிறேன் போடு, அந்த கப்பலை பிடி. இப்ப பாரு ஆண்டி, ஆண்டி புடிங்கிருச்சு. ஏய் சூப்பர்ரா, நைஸா? செம இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க் யூ. ஸ்டார்டிங் அதான் இவங்க பாத்துருப்பாங்களா தெரியல, காலு கடியில போட்டுட்டு இருந்த தூண்டு இப்ப கடலுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டேன். வெரி குட். இன்சல்ட் பண்றேன். தண்ணி குடிச்சுக்கிறேன் போறோம். ஓகே சார், பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே கோ அப்படின்ட்டு. எனக்கு சொல்லி காமிச்சிருக்கேன்ல, ஸ்டேரிங் இது பண்ணாலோ இல்ல இல்ல இது இவ்வளவு நேரம் புடிச்சு ஆயிடுச்சு. இதுக்குதான் ஆஹா சின்ன வயசுல அந்த ஓடி ஆடி விளையாண்டு தாகத்து தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கும்ல, எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு, நிஜமாவே அப்படிதான் இருக்கு. ஒரு பிசிக்கலான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் அதோட இது இருக்கு, உடல் உழைப்பு. அங்க பாரு, அங்கேயும் 2 பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களோட ஒரு யூடியூப் வீடியோ பாப்போம்ல, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல, ரசம். இந்திய பெருங்கடல் மீனவன் அவருதான். அதுவே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். காஞ்சு போய் அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி அந்த ஃபிஷ் ரசக்குழம்பு. ரசக்குழம்பா? என்னது ரசக்குழம்பு? ரசம் மீன் பசிக்கிறப்பயோ டயர்டா இருக்கவே வாய் வளரும்ல, மீன் வறுவல் சூப்பரா இருக்கும். ஆம்லேட் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுலதான் இருப்போம், நம்ம கிட்ட கிடைக்கும், ஆனாலும் அவங்க சாப்பிடறத பாக்குறோம், நமக்கே ஆசையா இருக்கும். இன்னைக்கு நம்மளே மீன் பிடிச்சு வறுத்து செஞ்சு சாப்பிட போறோம். நம்ம எப்படி இந்த டென்ட்டுக்குள்ள படுத்து தூங்கிருட்டா? அடிப்பது என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்கு பக்கத்துல பூச்சி. ஓ, இது நம்ம வந்து பைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பைட்டுக்கு நீ சாப்பிட்டுருக்கீல? அது கையில கடிச்சிடாதா ப்ரோ? கையில வச்சுருந்தா நீ பிடிச்சு பாக்குறியா? அது வாட்டி கர்ப்பம்பூச்சி மாதிரி கிடக்குது. 2 அலை இருக்குல்ல, 2 அலை வந்து சேர்றதுக்கு நடுவுல ஒரு இடம் வந்து நுரையா இருக்கும். அந்த இடம் மட்டும் காமா இருக்க மாதிரி இருக்கும். அது என்னன்னா, இந்த 2 அலை வந்து போறது அந்த 2 தண்ணி இப்படி மடங்கி உள்ள போகும் கடலுக்குள்ள. அதுக்குள்ள மட்டும் யாரா இருந்தாலும் உள்ள இழுத்துட்டு போயிடும். சோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க வேணாலும் வரலாம், ஆனா அது பாத்துட்டே இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா. இப்ப மாஸ்டர் போய் எடுத்துட்டு போறாரு, அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட். டென்ட்டுக்குள்ள உள்ள மீன் இருக்குமா? உள்ள இருக்கும். அவர் ஏதாவது புடிச்சிருப்பாரு, புடிச்சான்னு சொல்லி காமிச்சிட்டு. இதுக்குதான் அப்பப்ப வெயில்ல சுத்தணும், வெயில விளையாடணுங்கிறது. வெயிலோடு விளையாடி. அந்த கப்பல என்ன வச்சிருக்காரு? அந்த கப்பலையா? அது பூரா எலிப்பூச்சி தான். சென்னையில மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல இந்த 1 வாரமா, அதனால வந்து காலையில எல்லாம் வந்து தண்ணி மோக்கியா இருக்கான். அதாவது கொஞ்சம் மண்ணா இருக்கு. அதனால மீன் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சாயங்காலம் இல்ல மதியத்துக்கு மேல கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நமக்கு தான் மதியத்துக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க காலையில தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயப்படுத்தி அவரை இழுத்துட்டு வந்து இப்ப காலையில மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு பெருசா எல்லாம் ஒன்னும் ஆசை கிடையாது. ஒரே ஒரு வஞ்சரம் மீன் மட்டும் ஒண்ணு பிடிச்சி இந்த கோர்ஸோட பட்ஜெட் பூரா அந்த மீன்லயே எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் போதும். ஒரே ஒரு வஞ்சரம் மீன், ஒரே ஒரு வஞ்சரம் மீன், ஒரு 10 கிலோ இருக்க மாதிரி ஒரு வஞ்சரம் மீன் மட்டும் பிடிச்சிட்டோம்னா போதும். அவர்கிட்ட சொல்லுவோம், மாஸ்டர் வஞ்சரம் மீன் பிடிச்சி கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்போமா. அதுக்கெல்லாம் சென்டர்ல போடணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் வேற பண்ணணும்ல. வஞ்சரம் மீன், அது வஞ்சரம் மீன் பிடிக்கணும்னா இல்ல, அது உள்ள கடல்ல ஆழ்கடல்ல தான் பிடிப்பாங்க. உயிரான பெயிட் போடுவாங்க, லைவ் பெயிட் போடுவாங்க. அது வந்து வேட்டையாடி சாப்பிடுறதுதான். சோ அந்த லைவான பெயிட்டை வந்து அது துரத்திட்டு போய் பிடிக்கும். நம்ம போடுறதுல இதுக்கெல்லாம் வந்து வஞ்சரம் மீன் மாட்டாங்க, இல்ல பிடிச்சி வராது.